ஹலோ ஜேஎஃப்எம் நியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லோரும் நல்லாயிருப்போம். என்னடா திடீர்னு ஃபுல் சேவிங்கில் வந்துருக்கான் பார்க்குறீங்களா? ஆமாம், சரி ஃபுல் சேவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் சேவ் பண்ணேன். சரி, அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேவதானப்பட்டியில் நம்ம குலசாமி கோயிலுக்கு வந்திருக்கோங்க குடும்பத்தோட. ஆல்ரெடி நம்ம இந்த கோயிலுக்கு 2-3 தடவை வந்திருக்கோம். ஸோ மீன்ஸ் வந்ததை உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு திருப்பி வந்திருக்கோங்க நம்ம குலசாமி கோயிலுக்கு. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து நம்ம தேவதானப்பட்டியை விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, எத்தனை பேருக்கு நம்ம கோயில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. புளியோதரை அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாமி கும்பிட்டு மீதி விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஏய் இளநீ உடச்சலாமா? ஐயோ நல்லா ரவுண்டாக வந்திருக்கு. ஓகேவா? புளி சாதத்துக்கு நம்ம தேங்காய் தண்ணியும் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம், விடவும் மாட்டோம். ஹலோ ஜேஎஃப்எம் நியூஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கோம். திண்டுக்கல்லில் எங்கே பார்த்தீங்கன்னா வேணு பிரியாணி கடைக்கு வந்திருக்கோங்க சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக நம்ம தேவதானப்பட்டியில் கோயிலில் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறத பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் அண்ணே சொன்ன போய்ட்டு இங்கே திண்டுக்கல்லில் பிரியாணி செம்மையாக இருக்கும். நான் ஆமாண்ணே, திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக இருக்குன்னு தெரியும்னே அப்படின்னா, இங்கே வேணு பிரியாணி கடை வந்து ஃபேமஸ் டாண்டாப்பில். சரி சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இங்கே வந்திருக்கோங்க. இந்த வேணு பிரியாணி கடை ரொம்ப ஃபேமஸாக, நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். ஜீரக சம்பா பிரியாணி வந்து இங்கே ஃபேமஸ் ஆகும். ரொம்ப தேடி ரொம்ப நேரம் கழித்து இங்கே வந்திருக்கோம். இந்த சந்தை நாங்கள் வரும்போதே பார்த்தோம், அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லுமே நிறைய பிரியாணி கடையாக இருந்துச்சுங்க. பாஸ்மதி பிரியாணி கடை, அப்புறமேட்டு ஆம்பூர் பிரியாணி கடைன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லுமே நிறைய பிரியாணி கடை இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வேணு பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் சாப்பிட்டு சொல்கிறேன், முடிஞ்சால் அதை காமிக்கிறேன், அலோவ் பண்ண முடிஞ்சா. வந்துட்டாங்க அண்ணன், அந்த சைடு போயிட்டாப்புல. அண்ணனே வர சொல்லிடுவேன், போகலாம் அண்ணன் வந்த பிறகு. கரண்டி அவனுக்கு தெரியுதா? மட்டன் பிரியாணி அண்ணா, இது என்னண்ணே ஆஃபா குவாட்டரா? சாப்பிட்டு மீதி வாங்கிக்கலாம். பாப்பா காமி மட்டனா சூடா தான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிக்கலாம். வைக்கலாம் சொல்லுங்களா? இப்படி இருக்கு பிரியாணி. மசாலாவோட ஜீரா சம்பா டேஸ்ட்டு செம்மையா இருக்கு. நான் சொன்னேன்ல தால்ச்சாவோட ஊற்றி நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிடணும் தெரியாது, அப்படி இறங்கி நான் ஒன்றுதான். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம சால்னாவோட தான் சாப்பிடுவோம். இங்கே வந்து தால்ச்சாவோட ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இறங்குவோம் அவ்வளோ வீட்டில். தால்ச்சா சாமி இதெல்லாம் மாங்காய், அந்த எலும்போட ஆட்டோட எலும்பு அதெல்லாம் போடுவாங்க, மாங்காய்லாம் போடுவாங்க. சாம்பார் மாதிரினா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பிரியாணி வெறும் பிரியாணிவே நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல கல்யாணத்துல வாய் வீட்டு அந்த மாதிரிதான் இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணன் பாக்குறாப்புல பின்னாடி. ஓகே, பிளேட் தான் இருந்துச்சா நம்மளுக்காக அண்ணன் ப்ரீ புக் பண்ணி ஸ்டாப்ல. ஸோ நம்ம வீட்டில் செய்யறதும் இங்கேயே எப்படி இருக்கு பார்க்குறேன். சொல்லிட்டு இந்த மசாலாலாம் சூப்பராக இருக்கு. சொல்லிட்டு ரொம்ப மடங்கையா இருக்கு. மீன் வஞ்சிரம் மீன் லைட்டா எடுத்து, அந்த மீன் எடுக்கும் போதே அந்த கடலோட வாசனை அடிக்கலாம். அந்த மாதிரி வாசனை ஃபிஷ் நினைக்கிறேன். உப்பு ரொம்ப இல்லை, காரம் அதிகமாகவும் இல்லை, லிமிட்டா சூப்பரா இருக்குங்க. ஃபிஷ்ஷோட டேஸ்ட், இந்த கடலோட டேஸ்ட் இருக்குல்ல, அந்த டேஸ்ட் அப்படியே தெரியுறாங்க. நல்லா இருக்கு. சிக்கன் லெக் பீஸ் நல்லா மொறு மொறு
இதுக்காண்டியே நிறைய பேர் மதுரையிலேருந்து வந்து சாப்பிட்டு போவாங்க. எங்கள் அண்ணன் வீட்டு நம்மளும் மதுரை வந்தால் வந்துடலாம். இனிமே நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, உண்மையுமே நல்லா இருக்கும். இப்போ வந்து சிக்கனு அதே குவார்டர் வச்சுருக்கா அண்ணன். இதோட டேஸ்ட் எப்படிங்கிறத சொல்கிறேன் சாப்பிட்டு. ஸோ இதுலேயுமே அந்த சிக்கன் வந்து என்ன சொல்கிறது, எசன்ஸ் சொல்லுவாங்களே, சிக்கனை சூடு பண்ணும்போது தண்ணியில் வரும் இல்லையா, அது அப்படியே இறங்கியிருக்காப்புல. அதுவும் இல்லாமல் அந்த ஜீரக சம்பா அரிசியோடு அதை சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணியும் அதோட மட்டன் டேஸ்ட்லேயே இருந்துச்சு அத்தன்டிக்காக. சிக்கன் பிரியாணியும் அப்படிதான் இருக்கு. ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா மட்டன் பிரியாணியை மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மீதி எல்லாமே நல்லா தான் இருக்குது. மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. ஃபிஷ் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. மீதி எல்லாமே சூப்பர். இது சொல்கிறா எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? ஓகே ஜேஎஃப்எம் வியூஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.